ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி வச்சு புட்டிங் செய்யலாம். 1/4 கப் ஆயில், 1/4 கப் மைதா, பேக்கிங் சோடா, சோடாப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி 3 முட்டை மஞ்சக்கருவை மட்டும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியாக இருக்கட்டும். தனியாக எடுத்து வச்சுருந்த ஒயிட் எக்கில் 4 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ரீமி பதத்துக்கு வரட்டும். 1/4 கப் சர்க்கரை, அதில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை கமித்தி போட்டால் கூட விழுகக்கூடாது, அப்படி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் ஃபஸ்ட்டு ஆயில், எக்கு, மைதா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டியை நான் சுகர் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் ஆயில் தடவி எல்லாமே மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி ஆற விட்டு எடுங்க, சூடாகவே எடுத்துடாதீங்க, உடஞ்சிரும். நான் அப்படி தான் உடச்சிட்டேன். ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்.